மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதட்டத்தின் காரணமாக நம் நாட்டிலும் கூட கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல்கள் தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கேஸ்களில் ஏறக்குறைய 62% இறக்குமதி செய்யப்பட்டே கொண்டுவரப்படுகிறது என்பதான நிலைகளில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நமது நாட்டில் நிலவும் கேஸ் பற்றாக்குறையின் பின்னணிகளை டேட்டா வாரியாகவும் சில விஷயங்களை இப்பொழுது பார்க்க உள்ளோம். இஸ்ரேல் அமெரிக்காவுடன் தொடர் தாக்குதலால் ஈரான் தனது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், அமீரகம், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியா, சீனா உட்பட அருகே உள்ள பிற நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய், கேஸ் போன்றவையெல்லாம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் விழா வந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி மூடியுள்ளதால் நம்ம நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு அதிகரிக்க துவங்கியுள்ளதற்கான சூழலை நம்மால் உணர முடிகிறது. தலைநகர் டெல்லி, மும்பை, கல்கத்தா, பெங்களூர், சென்னை, கோவை உள்ளிட்ட நகரின் பல்வேறு முக்கிய நகரங்களில், குறிப்பாக வணிக நகரங்களில் வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த தட்டுப்பாடுகளை கையாள்வது குறித்தும் தட்டுப்பாடுகளின்றி கேஸ் விநியோகம் செய்வதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருந்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் பிற நாடுகளிலிருந்து கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய்களை வாங்கலாமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் கேஸ் தயாரிப்பை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பல முக்கிய ஆலோசனைகளையும் ஆராய்ந்து வருகிறது. வர்த்தக மையங்களிலும் இதனுடைய தாக்கம் எதிரொலித்து வருவதை கண்ணால் காண முடிகிறது. குறிப்பாக பெங்களூர், மும்பை, கல்கத்தா, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உணவகங்களில் பயன்பாட்டுக்கு தற்போது குறைக்கப்பட்டு பல உணவகங்கள் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை நகரில் ஓலா, ஊபர், ஆட்டோ கார் ஓட்டுநர்களுக்கு எல்பிஜி கேஸ் கிடைப்பதிலும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. ஒருவேளை போர் முடிவுக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தி கைப்பற்றி வர்த்தக கப்பலை அனுமதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கேஸ் சப்ளை சரியான இயல்பு நிலைக்கு வரும். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் எரிவாயு இறக்குமதிக்கு மாற்று வழி என்ன உங்களுக்கு தெரிந்தால் அதை கருத்தாக கமெண்ட்ஸில் பதிவு செய்யும்.